ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம லைவ் பண்ணியிருந்தோம் சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாட்களில். ஸோ அதில் சில நேர்கள் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிவிட்டு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க சூப்பர் சாட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் மூலமாக. ஸோ அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஸோ நம்ம லைவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதில் முழுக்க இலவசமாக தான் நம்ம ஜாதகத்துக்கு பலன் சொல்லிட்டு வரோம். அதில் சில நேர்கள் ஸோ அவங்களுடைய மெசேஜை கொஞ்சம் பாப்அப் பண்ணி விசிபிளாக காட்டி அவங்களோட ஜாதகத்தை பாருங்க அப்படின்னு சொல்கிறது தான் சூப்பர் சாட்டுங்கிறது. ஸோ அந்த மெத்தடில் சில நேர்கள் பேமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஸ்க்ரோலிங்லேயே போகும் பாருங்க, அது நம்ம போட்டிருந்தோம் 2 கேள்விகளுக்கு 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதற்கான ஆன்சர் தான் இது. அதை டீட்டெயில்டாக நம்ம தனி வீடியோவே போடுவோம், அந்த வீடியோ தான் இது. அதனால் இந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் யாரெல்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்கிறத பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி பார்க்கக்கூடிய புது நேர்கள் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் ஜாதகத்துக்கும் பலன் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா சாட்டர்டே சண்டே இலவசமாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதில் கலந்து கொண்டு உங்களுடைய கேள்விகளை கேட்டு பலன் தெரிஞ்சுக்கிங்க. ஓகே, சரி, இப்போ நேரடியாக போயிடலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிங்க நான் கேட்டுக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ இந்த வாரத்தில் சில நேர்கள் கேட்டிருந்தாங்களா, அதில் கிரேட் பதி அவருக்கு நான் லைவ்லேயே நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன். அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, பிரஷாபதி அப்படிங்கிறவர் தென்காசிலேருந்து கேட்டிருந்தார். 21/6/93 6:18 AM தென்காசி. அதில் ஃபர்ஸ்ட் கேள்வி எனக்கு ஒன்றும் புரியல. அன்னைக்கு நான் நேற்று படிக்கும் பொழுது ப்ளீஸ் என் ஷுட் மேரி அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதாவது வென் ஷுட் மேரி, எப்போ நான் மேரேஜ் பண்ணுவேங்கிறதா அதை டபிள்யூங்கிற இடத்துல ஈய போட்டுட்டாரு. தவறாக நான் படிச்சுட்டேன். எனக்கு அது புரியல, எனக்கு அந்த சென்டென்ஸே எனக்கு புரியாதனால விட்டேன். மேரேஜ் எப்போ நடக்கும், போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ப்ரொமோஷன் கிடைக்குமா, சேம் சிட்டி போஸ்டிங் கிடைக்குமாங்கிற 2 கேள்வி. அதற்கான ஆன்சர் இன்னைக்கு பார்த்துடலாம். இது வருது பாருங்க ஜாதகம். இதுதான் அவருடைய ஜாதகம். மிதுன லக்னம், மிதுன ராசி, நட்சத்திரம் திருவாதிரை 4ஆம் பாதம். இப்போ அவருக்கு நடந்துட்டு இருக்கிறது சனி திசையில சூரிய புத்தி முடிஞ்சு செவ்வாய் புத்தி போயிட்டு இருக்குது. செவ்வாய் புத்தி இந்த வருடம் நவம்பர் மாதம் வரைக்கும் போகும். சனி திசையில் செவ்வாய் புத்தி. இங்கே செவ்வாயும் சனியும் சமசப்தமாக பார்த்துக்கிறாங்கன்னா அப்படின்னா ஆமா பார்த்துக்கிறாங்க. ஆனா என்ன அர்த்தம், இங்க சனி பக்ரம் பெற்று பார்க்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட சொன்னேன். இன்னொன்னு, செவ்வாய் 3ஆம் இடத்துல தான் இருக்குது. அந்த வாங்கின சாரம் கேது, அவர் 12ஆம் இடத்துல குரு பார்வையில் நிற்கிறார். அப்ப என்ன அர்த்தம், ப்ரொமோஷன்ஸ்ங்கிற ஆப்ஷன் இருக்குது, ஆனா லேக் ஆகுது, தடைகள் கொடுத்து தாமதம் பண்ணி கிடைக்கக்கூடிய அமைப்பை தான் காட்டுது அப்படிங்கிறத நான் சொன்னேன். இங்க செவ்வாய் உங்களுக்கு நன்மை தான் கொடுத்தாகணும், கெடுதல் கிடையாது. ஸோ அதனால இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும், நல்லா இருக்கும்னு நான் சொன்னேன். ஸோ அதனால இன்னைய காலகட்டம் ப்ரொமோஷன்ஸ் இருக்குது. சேம் இது சிட்டிலையா இல்லை, இடம் விட்டு இடம் மாதிரி தான் கிடைக்கும், அந்த ஆப்ஷன் கொடுக்குது. போஸ்டல் டிபார்ட்மெண்ட் 3ஆம் இடத்துல நடக்குது. எழுத்துத்துறை, கம்யூனிகேஷன்ஸ் ஏரியா இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3வது பாவம். அந்த இடத்துல செவ்வாய் புத்தி இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ அந்த இடம் உங்களுக்கு சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்கும் பட்சத்தில் அந்த சனியினுடைய பார்வை இந்த இடத்துல பாக்யாதிபதியினுடைய பார்வை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகே, அந்த இடத்துல சனி பெரிய அளவில் கெடுதல் கொடுக்க மாட்டார். இதுதான் நேற்று நான் சொன்னேன். ஸோ அந்த அடிப்படையில் ஜாதகம் செயல்படுது. அப்போ போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல ப்ரொமோஷன்ஸ் இருக்குது, சேம் சிட்டிங்கிறது இல்லை, இடம் மாறணும். 12ஆம் இடத்துல கேது உட்காந்து குரூப்பா இருக்குதுன்னா அங்கதான் உங்களுக்கு சம்பள உயர்வு, மரியாதை உயர்வு, ஏதோ சம்திங் அங்கதான் உண்டு அப்படின்னு சொன்னேன். செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம், ஜூனுக்கு அப்புறம் தான் அது உண்டு. ஓகே, ஒன்று. இன்னொன்று, மேரேஜ் எப்பன்னு கேட்டிருந்தார்ல, எப்போ நடக்கும்னு. அது எப்போ அப்படின்னா, இந்த ஜாதகத்துல ராகுவோட புத்தியில தான் செவ்வாய் புத்தி நவம்பர் மாதம் வரைக்கும் கிடையாது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய ராகு புத்தியில தான் திருமணம் இதுங்கிறது உண்டு. அப்போ இது எப்போ நடக்கும், அடுத்த வருடம் 2026 ஏப்ரலுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் கன்ஃபார்மாக மேரேஜ் உண்டு. வேலை செய்யக்கூடிய பொண்ணா அமையும், அல்லது வேற்று மதம் வேற்று இனத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு, வேலை செய்யக்கூடிய இடத்துலையே பெண் அமையக்கூடிய அமைப்புலாம் இந்த ஜாதகத்தில் காட்டுது. இந்த ராகு புத்தி அதை தான் பண்ணுவார். அடுத்த வருடம் தான் மேரேஜ். ஓகே, ஸோ மேரேஜ் அண்ட் குழந்தை பாக்கியம் 2மே அந்த அமைப்பை காட்டுது அடுத்த வருடம். ஓகேங்களா, நன்றி சார். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யார் கேட்டிருந்தா, கார்த்திகேயன் கேட்டிருந்தாரு. ஹாய் சார், டேட் ஆஃப் பர்த் 27/3/95 5:20 AM சென்னை. மகர ராசி. இஸ் இட் ரைட் டைம் ஃபார் மேரேஜ் அண்ட் டு ஸ்டார்ட் நியூ ஓன் டென்டல் கிளினிக்? நான் ஒர்க்கிங் இன் பிரைவேட் கிளினிக் சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு பிஸ்னஸ் டென்டல் கிளினிக் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கார்த்திகேயன் சார் கேட்டிருக்காரு. 27 and 3 மார்ச் மாதம்
95. சரி, 27/3/95, 5:20 AM, 5:20 AM சென்னை. சரி, பார்க்கலாங்களா? சரி, எப்போ மேரேஜ், இது ரைட் டைமா அப்படின்னு கேட்டிருக்காரு வேற. ஸோ ஜாதகம் கும்ப லக்னம், கும்ப லக்னம் மகர ராசி சார். உங்களோட ஜாதகம் பாருங்க, கும்ப லக்னம் மகர ராசி, நட்சத்திரம் திருவோணம், 4ஆம் பாதம். இப்போ நடந்துகிட்டு இருக்கிற தசை குரு தசை போகுது. ஸோ குரு தசையில சனி புத்தி இந்த வருடம் ஜூலை மாதம் வரைக்கும், அடுத்தது புதன் புத்தி போகும். ஸோ அதனால குரு தசை சனி புத்தி. ஸோ குரு உங்களுக்கு 10ஆம் பாவகத்தில் அமர்ந்து பரிவர்த்தனை எதுவும் இல்லை. குரு நின்ற வீட்டின் அதிபதி செவ்வாய் நீச்சம், அதுக்கப்புறம் நீச்ச பங்கம், இந்த அமைப்புல தான் நிற்கிது. ஸோ செவ்வாய் சந்திரன் பார்வை பெருமையா இல்லை, குரு பார்த்த செவ்வாய் அது சிறப்பாக நிற்கிது. அந்த அமைப்பு நல்லா நிற்கிதுங்க. சரியா? அதனால குரு தசையில் சனி புத்தி. சனி எத்தனை டிகிரி? 23. சூரியன் 12, குரு 21. அமைப்பு இல்லையே, சனி இல்லை. அடுத்தது புதன், புதன் குரு சாரம். சூரியன் 12, சனி 23, சுக்கிரன் 4, புதன் 25. ஸோ இது திருமணத்திற்கான காலகட்டமாக இருந்தாலுமே, ஓகேவா, இது திருமணத்திற்கான காலகட்டமாக இருந்தாலும் நிறைய தடை கொடுக்குது. உங்களுக்கு பிடிக்காத வரன் அப்படிங்கிற அமைப்புல தான் இப்ப காட்டுது. 7வது பாவகாதிபதி சூரியன் மீனராசியில் இருந்து சனி புத்தி நடக்குது. சனி ஜூலை மாதம் வரைக்கும், சனிங்க மீனராசிக்குள்ள போது. இப்ப ஜூலை மாதம் வரைக்கும் நீங்க மேரேஜுக்காக அலைன்ஸ் பார்த்தா கூட நிறைய தடை கொடுத்துக்கிட்டே இருக்கும். பிடிக்காத வரன் தான் வந்துகிட்டு இருக்கும். இந்த மெத்தட் தான் போகுது. சரி, இதை விட்டுருங்க. அடுத்தது புதன் புத்தியில அமைப்பு உண்டா அப்படின்னா, ஸோ புதன் உங்களுக்கு 5ஆம் பாவகாதிபதி லக்னத்துல எத்தனை டிகிரி? 25 டிகிரி. அதுவும் சரியில்லை. புதன் சனியோட மிக நெருக்கத்தில் நிற்கிது, குரு பார்வை இல்லை. ஸோ அந்த அமைப்பும் புதன் உங்களுக்கு, அதுவும் சனியினுடைய நட்சத்திரம் தானே, குருவோட நட்சத்திரம். ஸோ அப்ப இந்த மாதம் மிஸ்மேட்ச் ஆகிட்டே இருக்கு சார். சரிங்களா? புதன் புத்தியில ஆப்ஷன் இருக்குது, ஆனா என்ன அர்த்தம்? மிஸ்மேட்ச் ஆகிட்டே இருக்கு. இந்த சூரியன் உங்களுக்கு கோச்சாரத்துல என்னைக்கு புதனை தொடுவார்? இந்த மாதம், இந்த வருடம் வைகாசி ஆணி மாசத்துல வருவார். இப்போ ஆணி மாசம்னா என்ன? இந்த ஜூன் ஜூலைல கரெக்டா அந்த சனி புத்தி முடிஞ்சு புதன் புத்தி தொட்ட உடனேயே திருமண வரன் அப்படிங்கிற அமைப்பை கொடுக்கும். ஓகேவா? அது தி பெஸ்டா இருக்கும். அந்த திருமணம் எஸ் நல்லா இருக்கும். ஆனா என்ன, இந்த 1 வருடம் 1.5 வருடம் ரொம்ப கேர்ஃபுல்லா போகணும். நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரியா? 95ல பிறந்திருக்கிறீங்க, அப்ப 30 தாண்டுறீங்க, 30+ ஆகுறீங்க. ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார்னு சொல்றதுக்கான அமைப்பு இருந்தாலும் நிறைய ஸ்ட்ரகிள் கொடுக்கும். இல்லை வேணாம் பண்ணலாம், திருமணத்திற்கான காலகட்டம் தான். ஆனால் என்ன, சின்ன சின்னதாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். எதனால் அதை சொல்கிறேன்? இதே 7ஆம் இடத்திற்கு கும்பம் மற்றும் சிம்மத்திற்கு எந்த கிரகம் உள்ள வருது? ராகு கேது இடப்பெயர்ச்சி ஆகுது. அப்போ அந்த 7வது பாவகத்தில் எந்த ஒரு தோஷமும் இல்லைல்ல. இப்போ இந்த ராகு கேது இடப்பெயர்ச்சி அந்த 7ஆம் இடத்துக்கு வரும்போது என்ன அர்த்தம்? இதுதான் ராகு கேது தோஷமாக மாறுது. அப்ப ஜாதகப்படி ராகு கேது தோஷம் இல்லை. ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய கிரக டிரான்சிட் இருக்குல்ல, கிரக இடப்பெயர்ச்சி, அது ராகுகேது முக்கியமாக அது இந்த 7ஆம் இடத்திற்கும் லக்னத்துக்கும் வரும்பொழுது, அந்த ராகுகேது அங்க உள்ள வரும்பொழுது அது ராகுகேது தோஷம், அந்த பாவகத்தை கெடுக்குது அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, ஸோ அதனால திருமணத்திற்கான காலகட்டம் இருக்குது. ஆனா இந்த 1 வருடம் 1.5 வருடம் கவனமாக இருக்கணும். இல்ல சார் நான் பொறுமையா கூட பண்ணிக்கிறேன், இன்னும் 35 ஆனா கூட பரவாயில்லன்னா கூட பொறுமையா இருக்கலாம். ஸோ இங்க 30ங்கிறதே அவசரம் அப்படிங்கிறதுனால நான் அதை பண்றதுக்கான ஆப்ஷன்லாம் இருக்குது. எந்த டைம் பெஸ்ட்டாக வரும்னா ஆவணி மாதம் சிறப்பு, வைகாசி ஆணி மாதம் சிறப்பாக இருக்கும். ஆணி மாதம் நல்லா இருக்கும். ஆடியோ விட்டிங்கன்னா ஆவணி மாதமும் நல்லா இருக்கும். ஆனா என்ன, ஆவணி மாதத்துல தடைகள் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கும். வரும் எஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேன்னு சொல்லுவாங்க, கிட்டக்க போயிட்டு இருக்கும்போது வேண்டான்னு ஏதாவது ஒன்று, இல்லைன்னா அப்படி போட்ட கல் அப்படி போட்ட மாதிரியே நிற்கும். இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கும். அப்ப இந்த 1 மாதம் உங்களுக்கு அந்த நிச்சயம் முடிக்கிறது, பேசி முடிக்கிறதெல்லாம் வச்சுக்கலாம். சரியா? ஸோ இந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு இருக்குது இந்த புதன் புத்தியில. ஸோ இதை விட்டுட்டீங்கன்னா தடையாயிட்டோம், அதுக்கப்புறம் தள்ளிக்கிட்டே போகும், வரன் இன்னும் மோசமா போகும், பிடிக்காத வரன் அப்படிங்கிற கேட்டகரிக்கு போகுது. ஓகேங்களா? ரைட். இதை விட்டுட்டீங்கன்னா அடுத்தது கேது புத்தி ஆப்ஷனை கொடுக்குமா அப்படின்னா இல்லை. கேது உங்களுக்கு மேசராசி செவ்வாயினுடைய சார்ந்த அமைப்பு பலமா இல்லை சார். டைம் உங்களுக்கு பாருங்க பெருசா கிரக தொடர்பே இல்லை உங்க ஜாதகத்துல. இது ரொம்ப, இந்த சார்ட் ரொம்ப முக்கியம்.
இந்த ஜாதகத்துல ஒரு கிரகம் கூட சூரியனுடைய நட்சத்திரத்துல இல்லை. ஏன்? சூரியன் தான் உங்க ஜாதகத்தில் திருமணத்தை கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு பாயிண்ட் இங்கே குறையாக நிற்குது. சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் ஒரு கிரகமும் இல்லை. அப்ப இதுதான் திருமண தடைக்கான காரணமாக இருக்குது சார். சரியா? ஸோ அதனால் அதை பார்த்துக்கணும். அதே நேரத்தில் இப்போ நடந்துட்டு இருக்கிறது குரு தசை, சனி புத்தி இல்லை புதன் புத்தி. புதன் புத்தி. ஓகே, அதனால இந்த ஆணி மாதத்தில் மேரேஜுக்கான காலகட்டம் இருக்கு. ஒரு வருடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்ப வாழ்க்கையில். ஓகேவா? ரைட். அடுத்த பாயிண்ட்டு, இது ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. என்னது? டென்டல் கிளினிக் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸோ குரு 10ஆம் இடத்துல உட்காந்து அதெல்லாம் நல்லா நிற்கிது, அது பிரச்சனை இல்லை. புதன் புத்தி, புதன் உங்களுக்கு சனி இந்த வருட இறுதிக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஓகேவா? இந்த வருட இறுதி எப்பன்னா செப்டம்பர் அக்டோபருக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? நல்லா இருக்கும். நன்றி. ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக அடுத்த நேயர் யாரு அப்படின்னா கார்த்திகேயன் முடிஞ்சா சண்முகநாதன் சார். சண்முகநாதன் என்ன கேட்டிருக்காருன்னா ஷார்மி அப்படிங்கிறவங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஒரு பெண்ணு நினைக்கிறேன், வால்பாறையில இருந்து. 10/1/1997 10:45 AM. when will I get married? மேரேஜ் எப்ப அப்படின்னு கேட்டிருக்காரு. will get any government job? மறுபடியும் அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேள்வி. 10/1 ஜாதகம் பார்த்துருக்கேன் நினைக்கிறேனே. ஸோ சூப்பர் சார்ட்ல கேட்டிருக்காங்க. 10/1/97 10:45 AM. 10:45 AM வால்பாறை. எஸ், வால்பாறை எடுத்தாச்சுங்க. சண்முகநாதன் சார், உங்களுடைய ஷார்மி அவங்களுக்கு கேட்குறீங்க. ஜாதகம் மீன லக்னம் மகர ராசி சார். உங்க ஜாதகம் வருது பாருங்க. மீன லக்னம் மகர ராசி, நட்சத்திரம் திருவோணம் 1ஆம் பாதம். இப்போ நடந்துட்டு இருக்கிற தசை ராகு தசை தான் போகுது. ஸோ ராகு திசையில கேது புத்தி முடிஞ்சு சுக்கிர புத்தி ஸ்டார்ட் ஆகுது சார். ஸோ ஜனவரிலேருந்து ரன் ஆகிட்டு இருக்குது. 3 வருடங்கள் போகும். சுக்கிரன் உங்களுக்கு அஷ்டமாதிபதி தான். 3, 6, 10, 11 10ஆம் இடத்தில் நட்பு நிலையில நிற்கிறாரா? இல்லை, நட்பு கிரகத்தோட சேர்ந்து நிற்குது. சுக்கிரன் 6, சூரியன் 26, புதன் 9 சிறப்பா நிற்குது. இந்த ஜாதகத்தில் திருமணத்திற்கான காலகட்டம் வந்துருச்சு. இந்த சுக்கிர புத்தி நல்லா இருக்குது, திருமணத்தை கொடுக்கணும். ஜாதகத்தில் குரு சனி பரிவர்த்தனை நல்லா நிற்கிறார், அதனால சுக்கிரன் கண்ட்ரோல்ல நிற்குது. அவயவ கிரகங்கள் 3, 6, 10, 11 நிற்கணும். இங்கே 10ஆம் இடத்தில் அது பகை கிரகம், பகை வீடாக இருந்தாலும் 10ஆம் இடத்தில் நட்பு கிரகம் புதனோடு சேர்ந்து இருப்பது நல்லா இருக்கு. ஸோ அதனால அந்த ஆப்ஷன் இருக்குது. இங்கே செவ்வாய் மற்றும் ராகு இந்த இடத்துல 2ஆம் இடதிபதி 2ஆம் பாவகாதிபதி செவ்வாய் ராகுவோடு இணைந்து குரு 3 செவ்வாய் 8. எஸ், இதுதான் சார். இந்த இடத்துல குரு சந்திர யோகம் மிக சிறப்பாக வேலை செய்து அந்த குரு பார்த்த செவ்வாய் நல்லா நிற்குது. என்னதான் இருந்தாலும் 2ஆம் பாவகாதிபதி ராகுவோடு ஒரே டிகிரில இணைஞ்சி அதுக்கப்புறம் குரு பார்க்குது. அப்போ இது என்ன சொல்லுது? குடும்ப வாழ்க்கையில் சின்னதாக அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும் 7ஆம் இடத்தின் வழியாக. அப்போ குடும்ப பிரச்சனைகள் 7ஆம் இடத்தின் வழியாக, கணவன் மனைவி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் கொடுக்குது. வேலையின் நிமித்தமாக பிரச்சனைகள், இதனாலேயும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், பொருளாதார சிக்கல்கள் கொடுக்குது. அதற்கப்புறம் சரியாகுது. இந்த இடத்துல குரு பார்வை சிறப்பாக இருக்குது. உண்மையிலேயே குரு நல்லா தான் பார்க்குதா? எஸ், உண்மையிலேயே நல்லா தான் பார்க்குது. காரணம், ஜாதகத்தில் குரு சந்திரனோடு இணைந்து, ஜாதகத்தில் சந்திரன் தேய்பிரை தான். தேய்பிரையாக இருந்தால் நன்மை தரணும், ஏன்னா யோகாதிபதி சந்திரன் நன்மை தந்தாகணும். இப்ப சந்திரனோடு இணைந்த குரு நன்மை அதிகமாக கொடுக்கணும். அப்ப குரு பார்த்த வீடு சிறப்பாக இருக்கணும். ஸோ அதனால அந்த பாயிண்ட் நல்லா இருக்கு. அரசு வேலை கிடைக்குமா? இந்த சுக்கிர புத்தியில சுக்கிரன் என்ன சாரம்? உத்திராடமா? சுக்கிரன் கேது சாரம் தானே? இல்லையே, சுக்கிரன் கேது சாரம் வாங்கி நிற்கிறார் அவரு. இல்லையே. அடுத்து சூரிய புத்தியில வேணா ட்ரை பண்ணுங்க சார். சூரியன் உங்களுக்கு நல்லா தான் நிற்கிறார், பலமா நிற்கிறார். சூரியன் உங்களுக்கு உத்திராடம், அதே சுயசாரத்தில் தான் நிற்கிறார் நினைக்கிறேன். இல்லை, பூராடம் 4ஆம் பாதத்தில் நிற்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்லை. அதனால உத்திராடம் நட்சத்திரத்துல தான் சூரியனுடைய புத்தி வரணும். அப்போ கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆனா ட்ரை பண்ணலாம், தப்பு கிடையாது. எக்ஸாம்ஸ்ல எழுத சொல்லுங்க. சூரிய புத்தி எப்போ வருது? 2027 எண்டு 8ல் தான் வருது. ஸோ அதனால இன்னும் ஒரு 1.5 வருடம் 2 வருடம் பொறுங்க. சூரிய புத்தியில வேலை உண்டு. ஓகே, நன்றி. ஸோ அடுத்ததாக பிரபாஜி எங்க மலேசியாலேருந்து கேட்டிருக்காங்க. 1/7/77 9 AM கோலாலம்பூர் மலேசியா. ஓன் ஹவுஸ் அண்ட் டெபிட் ஃப்ரீடம் எப்போ கிடைக்கும்? கடன் தீருமா அப்படின்னு ஒரு கேள்வி. 1/7/77
அடுத்ததாக 9 மணி காலை கோலாலம்பூர். கோலாலம்பூர் மலேசியா. எப்ப வீடு, சொந்த வீடு, கடன் எப்ப தீரும் தான் கேள்வி. கடக லக்னம் தனுசு ராசி. பாருங்க, கடக லக்னம் தனுசு ராசி. ஸோ நட்சத்திரம் பூராடம் 1ஆம் பாதம். இப்போ நடந்துட்டு இருக்கிற தசைன்னு பார்த்தீங்கன்னா ராகு தசை தான் போகுது. ராகு தசையில குரு புத்தி முடிஞ்சு சனி புத்தி ரன் ஆகிட்டு இருக்குதுங்க 2027 மார்ச் வரைக்கும். ராகு தசையில் சனி புத்தி. ஸோ ஜாதகத்தில் சனி எங்க உட்கார்ந்துருக்கார், லக்னத்தில் அமர்ந்து நிற்கிறார். வீட்டின் அதிபதி சந்திரன் 6ஆம் இடத்துல. ஸோ அதனால இங்க பாருங்க, லக்னத்துல சனி இருக்குது, சந்திரன் முழு பலமா நிக்குது, நல்லா நிக்குது. இந்த இடத்துல சந்திரன் தேய்பிரையா போச்சுன்னா இன்னும் மோசமா போயிருக்கும். நடந்துட்டு இருக்கிறது ராகு தசை. ஸோ ஜாதகத்தில் ராகு 3ஆம் இடத்தில், புதனுடைய வீட்டில் புதனும் பலமா நிக்குது. ஸோ நல்லா தான் சார் இருக்கா. 2ஆம் பாவகாதிபதி சூரியன் 12ல் மறைஞ்சாலும் சந்திரனுடைய பார்வை சிறப்பா நிக்குது. 2ஆம் பாவகாதிபதி புதன் வீட்டில் ஆட்சி பெற்ற வீட்டில் சூரியன் நிற்பது சிறப்பு. 2ஆம் வீட்டிற்கு எந்த ஒரு பாவ தொடர்பும் இல்லை. அப்ப நல்ல இன்கம் உண்டு அப்படிங்கிறது என்னுடைய ஆன்சர். இப்ப இந்த 2ஆம் இடம் கெட்டு போல, சுக்கிரன் சரி குரு கெட்டு போகல, கண்டிப்பாக இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்தோன்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் நீங்க கண்டிப்பாக கடன் தீர்த்தரலாம். கையில காசு வந்துகிட்டே இருக்கும், கடன் கண்டிப்பா கட்டிடுவீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இப்ப ராகு தசையில என்ன புத்தி சார் ரொம்ப இருந்தேனே. இந்த ராகு தசையில சனி புத்தி போகுது. சனி என்ன நட்சத்திரம், புதனா? சனி புதன். சனி புதன் சாரம் வாங்கி நிக்குது. சனியை விட்டீங்கன்னா அடுத்தது புதன். புதனுடைய தசை, புதனுடைய புத்தி, புதன் ராகு சாரம். எஸ். இப்ப வீடு வாங்கும் அமைப்புலாம் இருக்குது. ஆனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா, அதுதான் இல்லை. அதுல நிறைய தடை கொடுத்துக்கிட்டே இருக்கு. லேண்டு வாங்கலாம். இப்ப இந்த மாதிரியான ஜாதகங்கள் விவசாய நிலம் வாங்குறது, நீர்ப்பாசனம் கொண்ட ஒரு விவசாய பூமி, போர்வெல்ஸ் ரிலேட்டடான ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்றது, அந்த மாதிரியான கிரக சேர்க்கை தான் இங்கே காலகட்டம் போது ராகு திசை சனி புத்தி அந்த வேலையை செய்யும். ஆனா நிலம்னு காட்டுதே தவிர வீடு, ஓன் ஹவுஸ் அந்த அமைப்பு இங்க காட்டல. இங்க வீடை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அவர் தான் வீடை இங்க பேசுவார். செவ்வாய் கூட வீடு பேச மாட்டார், நிலம் சார்ந்த விஷயத்தை தான் பேசுவார். அப்ப சுக்கிரனுடைய சாரம் எப்ப வருது இந்த ஜாதகத்தில்? சந்திரன் சுக்கிரன் சாரம் தான் வாங்கி நிற்கிறார். ஆனா என்ன அர்த்தம், நடந்துட்டு இருக்கிறது ராகு தசையில சனி புத்தி, சனி புதன் சாரம் அவ்வளவா பலம் இல்லை. அந்த இடத்துக்குள்ளதான் போய் பார்க்கணும். இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு நல்லா இருக்கு சார். ஸோ அதை கொஞ்சம் பார்க்கணும், உள்ளதான் போய் பார்க்கணும். புதன் புத்தி உள்ள போய் அந்த இடத்துல தான் சார் பார்க்கணும். உங்களுக்கு ராகு தசை சனி புத்தி. ஸோ அப்படி பார்த்தா கூட இந்த வருடம் எண்டு தான், ஜூன்ல இருந்து நவம்பர் வரைக்கும் ஒரு காலகட்டம் இருக்கு பாருங்க. அந்த அந்தரம் ஓரளவுக்கு பெட்டரா இருக்கு. அந்நிய காலகட்டம் ஒரு வீடு வாங்க அமைப்பை கொடுக்கும். ஆனா இது மாதிரியான அமைப்புகளுக்கெல்லாம் லக்னத்துல சனி நிக்குது, செவ்வாய் பார்த்த சனி இப்படிலாம் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், நீங்க ரெடி கேஷ் அதிகமா போடக்கூடாது, ஏதாவது ஒரு இஎம்ஐ வச்சு வாங்கிக்கணும். அந்த அமைப்பை பண்ணலாம். டெபிட் கண்டிப்பா குறைஞ்சிடும் சார், கவலைப்படாதீங்க சார். ராகு உங்களுக்கு சூப்பரா தான் உட்கார்ந்துருக்காரு சார். ஓகேவா? ராகு மிக சிறப்பா நிக்குது. இந்த வருடம் உங்களுக்கு குறையுமா? இல்லை. அடுத்த வருஷம் அதுவும் இல்லை. நெக்ஸ்ட் இயர்லாம் மிக சிறப்பாக இருக்கும் கன்ஃபார்மா. சரியா? 2026 எண்டு 27 எஸ், இதெல்லாம் சூப்பரான காலகட்டம். அதுலேருந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். லக்னத்துல சனி நிற்பது தான் இங்கே கடன் வாங்க வச்சிருக்குது, கடனை வாங்கணும்னு நினைப்பை கூட்டி இருக்குது. நிலத்தை வாங்க வைக்கிறதே தவிர வீடு வாங்க அமைப்பை குறையா கொடுக்குது. இங்கே சனி அந்த வேலையை தான் பண்ணுது. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஜாதகம் சிறப்பான ஜாதகம், கடன்லாம் கண்டிப்பாக கட்டியிருக்கீங்க, கவலைப்படாதீங்க. வீடு வாங்குற யோகம் இந்த ஜூன்ல இருந்து நவம்பர் வரைக்கும் அந்த காலகட்டம் நல்லா இருக்கு. சரிங்களா? நன்றி. சோ அடுத்ததாக வசந்தி சுந்தரம், என் மகனுக்கு அவன் விரும்பியபடி பெண் கிடைக்குமா, நல்ல மனைவி அவனுக்கு அமையுமா, அவனுடைய குடும்ப வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காரு. ஊர் போடாம விட்டுட்டாரு. ஆனா 8/6/89. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 8:50 AM. ஊர் போடவே இல்லைங்களே. வசந்தி சுந்தரம்
ஊர் போடாம விட்டுட்டாங்க. எனிவே நான் ஒரு ஊர் சென்ட்ரல் பிளேஸ் எடுத்துக்கிறேன். சரி, உங்களுடைய ஜாதகம் பார்டர்ல தான் நிக்குது. நீங்க எந்த ஊருன்னு கரெக்டா போடல. எனக்கு கடகலகணம் கடகராசி காட்டுது. ஸோ இதுக்கு நான் ஆன்சர் பண்றேங்க. என் மகனுக்கு அவன் விரும்பியபடி பெண் கிடைக்குமா, நல்ல மனைவி அமையுமா அப்படிங்கிற கேள்வி, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க பையனுக்கு. இந்த ஜாதகம் பாருங்க. ஸோ கடக லக்னம், கடக ராசி, நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா ஆயில்யம் 1ஆம் பாதம். இப்போ நடந்துட்டு இருக்கிற தசை சுக்கிர தசை தான் போகுது. ஸோ சுக்கிர தசையில் சனியினுடைய புத்தி 2027 செப்டம்பர் வரைக்கும் போகுது. இந்த சனி புத்தி திருமணத்தை கொடுக்குமா அப்படின்னா எஸ், உண்டு. இந்த காலகட்டம் உண்டுங்க, வந்துருச்சு. இந்த சனி புத்தி இது கடக லக்னமாக இருந்தாலும் சரி, மிதுன லக்னமாக இருந்தாலும் சரி, இதுதான் திருமணத்திற்கான காலகட்டம். சனி புத்தி உங்களுக்கு வந்துருச்சுங்க. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மிக சிறப்பா இருக்குது. 7வது பாவகாதிபதி 7க்கு 12ல மறைஞ்சிருந்தும் சுக்கிரனுடைய பார்வை இது வரைக்கும் தடை தடை தடன் ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த ராகு பயிற்சிக்கு அப்புறம் சிறப்பா நிக்குது. இந்த காலகட்டம் வந்திருக்குது. நல்லா இவருக்கு பிடிச்ச மாதிரியான வரன் அமையும். ஓகேவா? குடும்ப வாழ்க்கை 2ஆம் இடத்தில் ராகு கேது, 2ஆம் பாவகாதிபதி உங்களுக்கு சுக்கிரனுடைய வீட்டில். என்னதான் இருந்தாலும் 2ஆம் இடத்தில் ராகு கேது சனி செவ்வாய் இருந்துச்சுன்னா செலவுகள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஏதாவது தேவையில்லாத செலவுகள், சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கண்டிப்பா தான் இருக்கும். ஆனா 2ஆம் பாவகாதிபதி நல்ல இடத்துல அமர்ந்து நிற்கிறாரா? எஸ், ரன் பண்ண முடியும். இதுதான் என்னுடைய ஆன்சர். ஸோ திருமணத்திற்கான காலகட்டம் வந்துருச்சுங்க. அந்த குரு பயிற்சி வந்ததுக்கு அப்புறம் அடுத்த மாசம் மே செகண்ட் வீக்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணத்திற்கான காலகட்டம் பலமா நிக்குது. கண்டிப்பாக பிடிச்ச மாதிரி வரணும். ஓகே, நன்றி. ஸோ அவ்வளோதான். இந்த வாரத்தில் சில நேர்கள் தான் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கான ஆன்சர் நம்ம பார்த்தாச்சுங்க. ஸோ பார்க்கக்கூடிய புது நேர்கள் உங்களோட ஜாதகத்துக்கும் பலன் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்களா? உங்கள் ஜாதகத்தில் இப்போ நடப்பு தசாபுத்தி என்னன்னு உங்களுக்கு தெரியலையா? அல்லது நம்ம ஜாதகம் என்ன மாதிரியான வேலை செய்ய போகுது, அடுத்த தசை என்ன செய்ய போகுது, எதை நோக்கி நம்ம பயணிக்கலாம், என்ன படிக்கலாம், என்ன வேலை நமக்கு, எந்த வேலை நமக்கு சூட் ஆகும், பிஸ்னஸா ஜாபா, இது மாதிரியான கேள்விகள் நிறைய இருந்துச்சுன்னா வாங்க, நம்ம ஃப்ரீயா பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில 2 நாட்கள்ல என்னை ஃபாலோ பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.